ஹாய்ங்க. இது டே 6ஓட வெயிட் லாஸ். இன்றைக்கி வந்து 82.9 இருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 86ல் ஸ்டார்ட் பண்ணோம் டே 1ல். இதுக்கப்புறம் மேபி எனக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் வெயிட்டெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மெதுவாக தான் குறையும்னு ஐ தாட். பிகாஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 83.7 இருந்தேன்னா 83.7 எஸ் ஐ திங்க். இன்றைக்கி இல்லை 83.9 இருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 82.9 இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓகே. ஆனால் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். அந்த எய்மில் தான் இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ட்ரிங்க்ஸும் நட்ஸும் எடுத்துக்கிட்டேன். நட்ஸு சாப்பிட ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. பசி எடுக்கிறதில்ல. ஜிம்முக்கு போயிட்டும் பசி எடுக்கிறதில்ல. ஃபஸ்ட்டுலாம் எதனா ஃபிட்னஸ் பண்ணேன், இட்லி சாப்பிட்டு தான் போவேன். இட்லி, சட்னி அதெல்லாம். ஆனால் அப்போயே பசிக்கும். பட் நட்ஸு சாப்பிடும்போது பசி இல்லை. ப்ரோட்டீன்ஸ்ன்றதுனால என்னென்னு தெரியல. பட் ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்குது. நீங்களும் நல்ல ப்ரோட்டீன்ஸ், நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃபைபர் கண்டென்ட், அப்புறம் கீரை, வேறு ஜூஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே எடுத்துக்கோங்க. கார்ப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் டயர்ட் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு டின்னர் வந்து நம்ம எப்போவுமே சரி 6:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். நான்லாம் 6:30க்குள்ளே, மேக்ஸிமம் டைம் 7 எப்போயாவது நான் 6:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நீங்களும் அது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுங்களேன். ஆனால் நீங்கள் நைட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் ப்ரோட்டீனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசிக்காது. சுண்டல் அந்த மாதிரி எடுத்தால் எனக்கு பசிக்காதுன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். 2 தோசை சாப்பிட்டு படுப்பேன். பட் பசிக்கும். பட் சுண்டல் சாப்பிட்டு படுக்க தான் எனக்கு பசிக்கலை. அப்படி மேபி பசிச்சதுன்னா நான் வந்து இது சாப்பிட்டுப்பேன், கேரட் சாப்பிட்டுப்பேன். அப்புறம் வந்து குக்கும்பர் சாப்பிடுவேன். நீங்கள் உங்கள் டயட்டை பிளான் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோ பார்த்தும் டயட் எடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் பிளான் பண்ணி உங்கள் உடம்புக்கு என்ன தேவை, என்ன தோணுது, என்ன சாப்பிட்ணும், என்ன நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசித்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வீடியோவில் ஒரு டயட்டு ஃபாலோ இருக்கும், ஒரு சார்ட் இருக்கும். பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக முடியுமா முடியாதான்னு தெரியாது. கண்டிப்பாக முடியாமையும் போகலாம். உங்களுக்கு கிடினஸ் வரலாம், தலைவலி வரலாம். பட் உங்கள் உடம்புக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இது வந்து நான் பண்ணுறது வந்து என் உடம்புக்கு எனக்கு என்ன எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு டயர்ட் ஆகலை, எனக்கு எதுவுமே ஆகலை. பட் உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்னவோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தால் டாக்டர்கிட்ட கேளுங்க. டயட்டிஷியன்கிட்ட போயிட்டு கேட்டு டயட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் டயட்டை. இந்த வீடியோ பார்த்து எடுக்கிறது கொஞ்சம் ஓகேவா, கொஞ்சம் ஐடியாஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஐடியா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் அதையே ஃபாலோ பண்ணுறது எனக்கு செட் ஆகாது. இது வந்து நானாக எடுக்கிறது தான். நான் எந்த வீடியோவும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. எனக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றது. இந்த வேலை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் சாப்பிட்றேன். எனக்கு இதில் டயர்ட் ஆகலை. ஸோ நான் இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் நான் இருந்திருக்கேன். ஆனால் என்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. பசிக்கும், நைட்டு திருப்பியும் சாப்பிட்ருவேன். சாப்பிட்றேன்னா ஒரு தட்டு ஃபுல்லாக பிரியாணி எதனா ஆர்ட்ரு பண்ணிவிடுவேன். சாக்லேட் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இதே மாதிரி தான். பட் இப்போ அப்படி இல்லை. ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் வெயிட் லாஸில் முக்கியமாக என்னது, தண்ணி குடிக்கிறது. தண்ணி எப்படியோ 3.5 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் மேக்ஸிமம். நான் 3.5 லிட்டர்ஸ் தான் குடிக்க முடியுது என்னால். உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ தண்ணி குடிங்க. அப்புறம் என்ன சொல்லலாம், வெயிட் லாஸ்க்கு கன்சிஸ்டன்சி தான். நான் எப்போவுமே சொல்கிறது கன்சிஸ்டன்சி தான். நம்மக்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ஒரு 4 டேஸ் பண்ணுவோம், 5th டே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன வெயிட் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எவ்வளோ நாள் தான் போயிட்டே இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் முடியும், நம்ம இந்த வாட்டி அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டால் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். எனக்கு இல்லைங்க. சீரியஸாக என் கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எதுவுமே எனக்கு பத்தலை. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலே வெடிச்சிரும் போல். அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த இதோடு தான்
எனக்கு ஆக்சுவலி நான் செல்ஃபிலாம் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. செல்ஃபில பார்க்கவும் முடியல. ஃபேஸ் ஃபுல்லா டபுள் சின்னு. ஸோ, அப்ப அந்த டைம் டிசைட் பண்ணேன். மெயின் காரணம் என்னோட ட்ரெஸ் எதுவுமே ஃபிட் இல்ல. புது ட்ரெஸ் வாங்கணும் அந்த மாதிரியே இருந்துச்சு. வெளிய போனா ட்ரெஸ் இல்ல. நான் மோஸ்ட் ஆஃப் ஜீன் போடுற ஆள் இல்ல. சுடிதார் போடுற ஆள் தான். ஸோ, அதுவும் இல்ல. இப்ப ரீசென்ட்டா போய் என்கிட்ட ட்ராக் இல்ல. எதுவுமே இல்ல டீ ஷர்ட்லாம். இப்ப போய் நான் ஜிம்முக்கு போணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்தது தான். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா ட்ரெஸ் போடணும். அதெல்லாமே ஒரு நம்மளுக்கு கன்சர்ன் இல்ல. ஸோ, அதுக்காக நம்ம உடம்ப நம்ம பழைய மாதிரி ஆயிடலாம் ஒல்லி. கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஒல்லி ஆகணும் அந்த மாரிலாம் ஆசை இல்ல. டக்குன்னு உட்காருறோமா, எழுந்துக்கிறோமா, அப்படியே வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆக அப்படியே ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துடுது. லேசியா ஆயிடுது. நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண மாட்றோம்ல. படுக்குறோம், சாப்பிட்றோம், ஒர்க் பண்றோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அந்த டேவே கம்ப்ளீட் ஆகுது. நம்ம பாடிக்காக என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்ணல. ஸோ, அதுதான் ஃபிட்னஸ். எதனா ஒண்ணு பண்ணணும்ல. கண்டிப்பாங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு நான் பேசுறது மோட்டிவேஷனா இருக்கான்னு